I want 5 rupees. 5 rupees. Inda, take it. They want only 4 rupees. I want 5 rupees. Oh, Chandy, come here. Yes. You have 1 rupee coin with you. Give me. Here. Thank you. It's my pleasure. My chance. Bye. Bye. See you. என்னடா இது கிட்டத்தட்ட 1 hour என் கூட டான்ஸ் பண்ணிருக்கா அந்த பொண்ணு. ஆனா வெறும் 5 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு போறாளே. அவ அவ்வளவுதான் வாங்குவா குரு. ஏன் 5 ரூபாயோட நிறுத்திக்கிட்டா? பிச்சைக்காரி பின்ன எவ்வளவு வாங்குவா? என்னடா சொல்ற நீ? குரு, அந்த பொண்ணு ஜிப்மர் ஹாஸ்பிடல் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா. உங்களுக்காக பேசி கூட்டு வந்தேன். பிச்சைக்காரி. சரி விடுறா டேய். பிச்சைக்காரியா இருந்தாலும் பிரெஞ்சுக்காரிடா. அவ மூலமா பிரெஞ்சு கலாச்சாரத்தை எல்லாம் நான் கத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ரிச் பிரெஞ்சு ஃபிகரை கரெக்ட் பண்ணி கிரீன் கார்டு வாங்கி அவளையே கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆயிரும்ல நாங்க. ஒன்னே மாதிரி ஓசி பீர் குடிப்பேன்னு நினைச்சியா? போடா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை போடா. என்ன டான்ஸ், என்ன கிஸ். என்னது ரொம்ப அரிக்குதே. ஐயோ கிஸ் கொடுத்த இடமெல்லாம் ரொம்ப அரிக்குதேடா. அடாடாடாடாடா. அது சரி, என்னதான் பிரெஞ்சுக்காரியா இருந்தாலும் பிச்சைக்காரியாச்சேடா. நமக்கும் பிச்சைக்காரிக்குன்னா ஏகப்பட்ட தொடர்பு உண்டேடா. வர எல்லா சரக்கும் டூப்ளிகேட் ஆயிடுச்சு குரு. எதை வச்சு சொல்ற? குடிச்ச உடனே காலி ஆயிடுது. ஓசி பீர்ல டூப்ளிகேட் ஒரிஜினல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா நீ? வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் கொடுக்குது குரு? அது வண்டி ஓனருக்கு தான் தெரியும். என்ன சொல்றீங்க? ஆமா, பீச் ஓரமா நின்னுச்சுடா. எடுத்துட்டு வந்தேன். 1 மாசமாச்சு ஒரு வேளை கேட்டு வர மாட்டேங்கிறான். இந்த சார பார்க்கும் போதெல்லாம் இடி விழுந்து செத்து போன பழனிசாமி ஞாபகம். அந்த வாட்ச்மேன் பையல ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? வா உள்ள. சிங்கப்பூர்கார் எப்படி உங்களை நம்பி இவ்வளவு பெரிய வீட்டை ஒப்பச்சாரு? அது ஒண்ணும் இல்லடா. ஓனர் ஒரு பக்தி கொட்டை, பக்தி பழம்டா. அவருக்கு பழனி பஞ்சாமிர்தம், திருப்பதி லட்டு, திருநள்ளாறு பிரசாதம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்தண்டா. அவ்வளவுதான். அப்படியே பிளாட் ஆயிட்டாரு. கீயை எங்க கையில கொடுத்துட்டு அவரு சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் தான் இப்ப ஃபுல் இன்சார்ஜ். எல்லாமே தெரியல குரு. டெய்லி தான் இங்க வரும். ஒரே மயான அமைதியா இருக்கு. ஒரு சவுண்ட் வர மாட்டேங்குது. பயமா இருக்கு. சவுண்ட் வரணும் அவ்வளவுதானே? ஆமா. இந்த பூந்தொட்டிக்கு கீழ இருந்து வீட்டுக்கு எடுப்பேன். ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் வரும். எப்படி பூந்தொட்டில இருந்து சாவி ஏத்தா சவுண்ட் பாருடா. அதனால தான் நான் குரு. பாத்தியா? சவுண்ட் வரல. சவுண்ட் வரணுமா? வந்துருச்சு. குரு எந்த இடம் குரு? வந்துட்டோம்டா நம்ம வசந்த மாளிகைக்கு. குரு, இந்த வீட்ல எல்லாத்தையும் கழட்டி விக்கிறீங்க. இந்த டிவியை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க. குட் क्वेश्चन. இதுல எஃப்டிவின்னு ஒன்னு வரலன்னா எப்போ இத வித்துறப்பண்டா. இங்கதான் குரு நீங்க நிக்கிறீங்க. நான் நின்னுட்டான்டா இருக்கேன். நீ தான் ரொம்ப ஆடுற. வா. மானாட மயிலாட கழட்டிக்கிட்டோமா? வீடே வெறிச்சோடி இருக்குல்ல. எல்லாம் நம்ம விளையாட்டுகளின் அடையாளம் தானடா இதெல்லாம். அந்த சீலிங் ஃபேன்ல 3 ரெக்க சுத்திட்டு இருந்துச்சு. எதுக்கு தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருக்குன்னா அதை கொண்டு போய் சாராய கடையில வச்சுட்டு இப்போ அங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கடா. எதையாவது நீ போட்டியா? இப்பதானே ஒரு பீர் போட்டேன் குரு. டேய் என்னடா அந்த ரூமுக்குள்ள இருந்து பொம்பளைங்க வாய்ஸ் எல்லாம் வருது? நான் போய் சொன்னல குரு, இது செத்து போன வாட்ச்மேன் பழனிசாமியோட ஆவிதான் இதெல்லாம் பண்ணுது. பழனிசாமி எதுக்குடா மயில்சாமி மாதிரி லேடிஸ் வாய்ஸ்ல மிமிக்ரி எல்லாம் பண்றான்? பாப்பா இல்ல குரு. வேண்டாம். அமெரிக்காவுல ஆவியோடைய குர்த்தனம் பண்றாங்க. நாம கொஞ்சம் பார்த்துட்டாவது வரலாம்டா. அப்படின்னா எனக்கு பயம் போற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்கள. பயம் போற மாதிரி பாட்டா? டாடி மம்மி, டாடி மம்மி, டாடி மம்மி வீட்டில் இல்ல, சித்தப்பா சித்தி வீட்டில் இல்ல, பெரியம்மா பெரியப்பா வீட்டில் இல்ல. எல்லாரும் எங்க போயிட்டாங்க குரு? ஒருத்தர் கூட வீட்ல இல்லையா? இல்லப்பா. அப்ப அந்த பாட்டு வேணாம் குரு. என்ன அப்படியே கூட்டு போயிடுங்களேன். கூட்டு போய் அப்படிதான் அப்படிதான். என்னடா இது? இந்த ரூமுக்குள்ள இருந்து தானே சவுண்ட் வந்துச்சு. ஆமா. ஆனா இப்ப இங்க யாருமே காணவே. வேக்கண்டா இருக்குது. அம்மா, ஐயோ அம்மா. ஆ ஆ ஆ அரரை கோடி. நீங்க பயந்து போயிட்டு சும்மா பாடுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றீங்க. இரு. ஏன் குரு உடுக்க அடிக்கிறீங்க? ஏண்டா இத பார்த்தா உடுக்க மாதிரியாடா தெரியுது உனக்கு? ஆமா, செத்து போனது வாட்ச்மேனா இல்ல நாட்டாமையாடா? சொம்பு உருளுதேடா. இந்த சைடு வேற ஹெவியா வாங்கி இருக்குது. ஃபர்தரா உள்ள போலாமா வேணாமா? பயப்படவே கூடாதுடா. நான் நம்மளையா இருந்தீனா என்ன வெளியே போட்டு. என்னடா இது? உள்ள இருக்க பழனிசாமி ஆவி படாத பாடு படுத்துதே. ஒரு குவார்டரை போட்டுட்டு உள்ள போலான்னா இந்த லுங்கி கட்டின வங்கி எங்க போனான்னு தெரியலையே.
ஏதாவது கோயில்ல இருந்து இந்த சூலத்தை சுட்டுட்டு வந்துட்டியா? டேய் சாண்டி, ஏன்டா உனக்கு இந்த ஆண்டி கோலம்? குரு என்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? டேய், நீ ஆண்டவன் கிட்ட போட்டாலும் அக்யூஸ்ட் ஃபேஸ் தான் அப்படியே காட்டி கொடுக்குதேடா. அது சரி, என்ன இந்த கோலம்? பேய விரட்டுறதுக்கு ஒரு புது கெட்டப். உன்னால ஒரு நாயை கூட விரட்ட முடியாதேடா. டேய், என்னடா டெலிபோன் மணி மாதிரியே சிரிக்கிற? ரிங் இங்க இருந்து வரல, வீட்டுக்குள்ள இருந்து வருது. போய் அட்டன் பண்ணுங்க. எனக்கு உள்ள போக பயமா இருக்குடா. எனக்கு பயம் இல்ல, ஏன்னா எனக்கு முன்னாடி சூளம், எனக்கு பின்னாடி மூலம். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். வாங்க. டேய், என்னடா எல்லைச்சாமி மாதிரி நிமிந்து வருவன்னு பார்த்தா எலி பிடிக்கிறவ மாதிரி குனிஞ்சு வர. நல்லா வாடா. அகம் பிரம்மாஸ்மி. அங்க பாடுறா பழனிச்சாமி. ஹலோ, யாரு பேசுறீங்கோ? நான் ஓனர் பேசுறேன். ஓனர்னா வள்ளி விலாஸ் ஓனரா, ஆனந்தா இன் ஓனருங்களா? சிங்கப்பூர்ல இருந்து உன்னோட ஹவுஸ் ஓனர் பேசுறேன்யா. சிங்கப்பூர்ல இருந்து ஹவுஸ் ஓனர் பேசுறாராம். ஹவுஸ் ஓனரா? ஆமாண்டா, பழனி பஞ்சாமிர்தம் சொல்லி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கின வாழைப்பழத்தை கரைச்சு கொடுத்தியே அந்த ஹவுஸ் ஓனர். உண்மையெல்லாம் கரெக்டா சொல்றாரு. அப்ப ஓனரா தான் இருக்கணும். கொய்யா ஐயா, சொல்லுங்க ஐயா. வீடு எப்படி இருக்கு? வீடெல்லாம் நல்லா தாயா இருக்கு. ஆனா இடி விழுந்து எரிஞ்சு செத்து போனானே வாட்ச்மேன் பழனிச்சாமி, அவன் ஆவிதாயா அங்கிட்டு இங்கிட்டு அலமோதிக்கிட்டு இருக்குது. என்னடா இது? ஸ்பெஷல் எஃபெக்ட். அங்க யார்கிட்ட பேசுற? நான் சிவா கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. நான் சொல்றத கவனமா கேளு. அடுத்த வாரம் என் பொண்ணு சுஜாதா 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு அங்க வர்றா. இங்க வருதா? நான் வேணா கிளம்பி எங்கேயாவது போயிருட்டுமா ஐயா? ஐயா, அவளையும் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பத்திரமா பாத்துக்க, புரியுதா? ஐயா, எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது சென்ட் எதுவும் வேண்டாம் ஐயா. எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஏதாவது பெருசா கட் பண்ணிட்டான் ஐயா. அதுவே கட்டாச்சா இல்ல பழனிச்சாமி கட் பண்றானா தெரியல. ஏன் குரு சடனா லேண்ட் ஆயிட்டீங்க? அங்க சடனா ஒருத்தி டேக் ஆஃப் ஆகுறாடா. ஓனர் பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து இங்க வர்றாளாண்டா. வரட்டும் வரட்டும், வந்து பார்க்கட்டும். இந்த கன்றாவிய வந்து வேற பாக்கணுமாடா? உனக்கு என்ன பேர் பாடியோட பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து பொழைச்சுக்கிடுவ? நான்லாம் கௌரவமா வாழ்ந்தவன் ஆச்சேடா. எவ்வளவு பெரிய வீடு இதை நான் எப்படி அவளுக்கு காட்டுவேன்? ஏய், யாரா இது? சேல்ஸ் கேர்ள்ஸா? ப்ளீச்சிங் பவுடர் வைக்க வந்திருக்காங்களோ? ஐயோ, வரேன்னு சொன்ன சிங்கப்பூர் பீஸ் எல்லாம் வந்துருச்சு. அநேகமா மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். வாங்க குரு, ஓடி போயிடலாம். நாம ஏன்டா ஓடணும்? பீஸுக்கே பீஸ் புடுங்கறவன் தான்டா இந்த பீட்டர் சாமி. இப்ப நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. மேடம் மாய்செல் மன்சூர், வெல்கம் டு பாண்டிச்சேரி. உய் மெர்சி, கேஸ் கேஸே கேஸ் கேஸே. யோ, அறிவு கட்ட முண்டோ, எங்க போய் தொலைஞ்சு நீ? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது உனக்கு? ஆக்சுவலி உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? மேடம், டோர் ஓபன் பண்ணியா? நீ யாரியா நடுவுல? மை அசிஸ்டன்ட். மேடம், நீங்க உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறமா பாண்டிச்சேரி சுத்தி பாத்தீங்க, ஐஸ்கிரீம் நக்கிங்க. ஷட் அப், லக்கேஜ் எடுத்து உள்ள வா. ஏன் குரு கட் கலக்குறீங்க? பின்ன என்னடா, இங்கிலீஷ்ல என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதையெல்லாம் வச்சு திட்டிட்டு போறாளுங்கடா. என் குடும்ப ரேஷன் கார்டுல உள்ள எல்லா பேரையும் பஞ்சர் பண்ணிட்டு போறாளுங்கடா. விடுங்க குரு, மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி அப்படிதான் திட்டுவாங்க. மிஸ்ஸஸா? சுஜாதாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சாடா? ஐயோ, உங்க பேர் என்ன? என் பேர் பெரியசாமி, இப்ப பீட்டர் சாமின்னு வச்சிருக்கிறேன். அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டா மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி தானே நீங்க? பட்டாப்பட்டி போடாத கண்டுபிடிச்சிட்டீங்களா குரு? ஒரு எமோஷனுக்காக பார்த்தேன்டா. ஓ காட், ஃபேன்ல பிளேட காணோம். வீடெல்லாம் ஒரே டிசார்டர்லியா இருக்கு. டைனிங் டேபிள் இருக்கு, ஆனா சேர காணோம். ஃப்ரிட்ஜ் வேற திறந்திருக்கு. இந்த ஃப்ராட நம்பி வீட்டை விட்டதுக்கு அங்க பாரு, குத்து விளக்குல பாதிய வித்து சாப்பிட்டுட்டான். வீட்ல இருந்த பொருள்ல பாதிய காணோம். என்னையா பண்ண? அது போன வாரம் டன் வந்து டிக்கிக்கிட்டு போயிட்டான் மேடம். திருடன் வந்து திருடிக்கிட்டு போயிட்டான். இன்ஸ்டால்மென்ட்ல திருடுவானா? அம்மா, அம்மா, ஐயோ, கண்ணுக்குள்ள குத்திட்டாளே அம்மா. இரு இரு, இப்பவே அப்பாக்கு கால் பண்ணி உனக்கு என்ன பண்ண சொல்றேன் பாரு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போற? பண்றி பண்ணு. யாருக்கு பயம்? இவ யாரு? சிங்கப்பூர்ல சென்ட் விக்கிற மாதிரியே இருக்கறா. யோ, என்ன நீ பாட்டுக்கு திமிரா பேசவே போற? பின்ன உங்க அப்பா ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? சுஜாதா வரும்போது கூடவே 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு தான் சொன்னாரு. இவன் யாரு? இருமந்தடியன் தீவட்டி தெரியும். நாங்களும் கேப்போம்ல. ஹலோ, கம் ஹியர். அம்மா, இவர் யார் தெரியுமா?
ஏன் உனக்கே தெரியாதா? ஐஷோ அரவிந்த். அரவிந்தாவது கோவிந்தாவது எங்களுக்கு என்ன வந்துச்சு அதை பத்தி? I'm engaged to him. எனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு. நிச்சயதார்த்தமா? சுஜாதாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சா மேடம்? என்கேஜ்மெண்ட் ஆனா என்ன குரு, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அவ அம்பையர்னா நீங்க லெக் அம்பையரா இருந்துட்டு போங்க. சைடுல நின்னு வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஐயோ, இப்பலாம் நிச்சயமான பொண்ண லவ் பண்றதுதான் ஃபேஷன். ஃபேஷனா? அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா மோஷன் போற அளவுக்கு அடிப்பானேடா. ஐயோ, மின்னலே, காதல் மன்னன், டைட்டானிக் இத மாதிரி சினிமாவுல எல்லாம் இன்னொருத்தனுக்கு நிச்சயமான பொண்ண லவ் பண்ணி தான் ஹீரோஸ் கல்யாணமே பண்ணிருக்காங்க. அப்படியா? இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிரும்ல? கண்டிப்பா. ஆகல உன் ஒர்க் அவுட் ஆயிரும். சுஜாதா எனக்கு அண்ணி. ஆமா. பக்கத்துல நிக்கிறதே அது பண்ணி. என்னையா பிளான் பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி பண்ணலாம்? நான்சென்ஸ். முதல்ல இருந்த பொருள் எல்லாம் இருந்த இடத்துல சாய்ந்ததுக்குள்ள வைங்க. சரி புரியுதா? சரி. லக்கேஜ்ல தூக்கிட்டு வா. குரு இந்த செருப்பு. இது ஸ்கூல்ல படிக்கிறது போல இருக்குடா. டீச்சர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிரணும். மரியாதை. ஐயோ குரு, ஐயோ டேய், அந்த கதவை கட்டு திறந்துறாதீங்கடா. அது உள்ள பேய் இருக்கு. பேய். ஐயோ, ஏற்கனவே அது சொம்ப உருட்டி விளையாடுது. இவனுக்கு அத அண்டாவை உருட்ட விட்டுருவானுங்க போல இருக்குது. ரொம்ப படபடான்னு வருதுடா. ஆமா குரு, இந்த படபடப்ப ஒரு கட்டிங் விட்டு அடைக்கலாம் குரு. அப்படிங்கிற ஆமா. பாண்டிச்சேரிக்கு உண்டான மரியாதையை காப்பாத்துவோம்டா.